வேலை, குடும்பம், பணம், எதிர்காலம்னு முடிவே இல்லாத கவலைகளும் டென்ஷனும் நம்மள சுத்தி இருக்கு. சில சமயம் நாம செஞ்ச தவறுகளும் பாவங்களும் கூட நம்ம மனசை போட்டு அழுத்தும், ஒருவித குற்ற உணர்ச்சியையும் நிம்மதியில்லாத ஒரு நிலையையும் உண்டாக்கும். இந்த வேகமான உலகத்துல நம்ம ஆன்மா கொஞ்சம் அமைதிக்காக ஏங்குது. நாம எல்லாருமே மன நிம்மதியையும் வாழ்க்கையில ஒரு வெற்றியையும் எல்லாத்துக்கும் மேல நம்மள படைச்ச இறைவனோட பொருத்தத்தையும் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த எல்லா தேடலுக்கும் பதில் நம்ம நாக்குல இருந்து ரொம்ப சுலபமா வர்ற மூணே மூணு அதிசய வார்த்தைகள்ல ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? தினமும் நீங்க சொல்ற மூணு சிம்பிளான வார்த்தைகள் உங்க பாவங்களை மன்னிச்சு, உங்க கவலைகளை போக்கி, உங்க வாழ்க்கையில அமைதியையும் வெற்றியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு புதையல்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, அதுதான் நிஜம். இந்த வீடியோல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் மற்றும் அல்லாஹு அக்பர்ங்கிற அந்த மூணு அதிசய திக்ருகளோட ஆழமான சக்தியையும், அது எப்படி நம்ம சாதாரண வாழ்க்கையை ஒரு அருள் நிறைந்த அசாதாரணமான வாழ்க்கையா மாத்தப் போகுதுன்னும் பார்க்கப் போறோம். இந்த மூணு வார்த்தைகள்ல முதல்ல நாம பார்க்கப் போறது சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையோட நேரடி அர்த்தம் அல்லாஹ் தூய்மையானவன். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இந்த உலகத்துல நாம பார்க்கிற ஒவ்வொரு படைப்பிலையும் ஏதாவது ஒரு குறை இருக்கலாம். மனுஷங்களான நமக்குள்ள பலவீனம், தப்பு, மறதின்னு எத்தனையோ குறைகள் இருக்கு. ஆனா நம்மள படைச்ச இறைவன் அல்லாஹ் இந்த எல்லா குறைகள், பலவீனங்கள், தேவைகள் எல்லாத்தையும் விட்டு அப்பாற்பட்டவன். அவன் ஒருத்தன்தான் முழுமையானவன், பரிபூரணமானவன்னு நாம சாட்சி சொல்றதுதான் சுப்ஹானல்லாஹ்வோட சாரம். இந்த ஒரு வார்த்தைய சொல்றது மூலமா நாம இறைவனோட மகத்துவத்தை ஞாபகப்படுத்துறோம். அப்படி ஞாபகப்படுத்தும்போது நம்மளோட கவலைகள் எல்லாம் ரொம்ப சின்னதாகிடுது. நம்ம பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதைவிட மிகப்பெரிய குறையே இல்லாத ஒருத்தன் நமக்காக இருக்கான்ற நம்பிக்கை நம்ம மனசுல பிறக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை நம்ம வாழ்க்கையில நாம அடிக்கடி பயன்படுத்துற, ஆனா அதோட முழு சக்தியையும் உணராம சொல்ற அல்ஹம்துலில்லாஹ். இதோட அர்த்தம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது சும்மா ஒரு நன்றி சொல்ற வார்த்தை மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு அருளுக்கும், நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடிக்கும், நாம சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான்னு மனசார ஏத்துக்கிறது தான் அல்ஹம்துலில்லாஹ். நாம சந்தோஷமா இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். ஆனா கஷ்டமான நேரத்திலையும் சோதனையான சமயத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுல தான் உண்மையான ஈமான், அதாவது நம்பிக்கை அடங்கியிருக்கு. ஏன்னா ஒரு நம்பிக்கையாளர் பொறுத்தவரை அவனுக்கு வர்ற சந்தோஷமும் சோதனைதான், துன்பமும் சோதனைதான். ரெண்டுலையுமே பொறுமையாவும் நன்றியோடையும் இருக்கிறது தான் இறை நம்பிக்கையோட அடையாளம். ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சுதா? அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியமான உடம்பு இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். அன்பு காட்டுற குடும்பம் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாள் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாம போச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நம்ம கிட்ட இருக்கிறதை நாம எண்ணி பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட புகார் பட்டியலை விட நன்றி சொல்றதுக்கான பட்டியல் எவ்வளவு நீளமானதுன்னு நமக்கே புரியும். இப்ப நாம மூணாவது அதிசய வார்த்தைக்கு வரோம். அல்லாஹு அக்பர். இதோட அர்த்தம் அல்லாஹ் மிகப்பெரியவன். தொழுகையோட ஆரம்பத்திலிருந்து நம்ம வாழ்க்கையோட பல தருணங்கள்ல நாம பயன்படுத்துற இந்த வார்த்தையோட உண்மையான ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது சும்மா இறைவனோட அளவை பத்தினது இல்ல, இது அவனோட சக்தி, ஞானம், அதிகாரம்னு எல்லாத்தையும் உள்ளடக்குனது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தீர்க்க முடியாத நோய், ஒரு பெரிய கடன் சுமை, இல்ல உறவுகள்ல சிக்கல். அந்த பிரச்சனை உங்க மனக்கண்ணுல ஒரு பெரிய மலை மாதிரி தெரியலாம். அந்த நேரத்துல நீங்க அல்லாஹு அக்பர்னு சொல்லும்போது என்ன நடக்குது தெரியுமா? யா அல்லாஹ், என் பிரச்சனை ஒரு மலை மாதிரி பெருசா இருக்கலாம். ஆனா நீ அந்த மலையை விட, இந்த உலகத்தை விட, என் கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு மிகப்பெரியவன்னு நீங்க பிரகடனம் செய்றீங்க. இந்த உணர்வு உங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்த அந்த பெரிய மலையை ஒரு சின்ன கல் மாதிரி மாத்திடும்.
உங்க கவனத்தை பிரச்சனையிலிருந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகப்பெரியவன் பக்கம் இது திருப்புது. இது ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம். பயத்திலிருந்து நம்பிக்கைக்கும் பலவீனத்திலிருந்து சக்திக்கும் உங்களை மாத்தக்கூடிய ஒரு மந்திரச் சாவிதான் அல்லாஹு அக்பர். போர்க்களத்துல எதிரிகளோட படையை பார்த்து முஸ்லிம்கள் பயந்தப்போ அவங்களை உற்சாகப்படுத்தவும் அவங்க நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் இந்த வார்த்தைதான் பயன்பட்டுச்சு. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கை போராட்டத்துல நாம சந்திக்கிற ஒவ்வொரு சவாலுக்கும் எதிரா நாம பயன்படுத்த வேண்டிய ஆன்மீக ஆயுதம் இதுதான். இந்த 3 திக்ருகளையும் ஒன்னா சேர்த்து ஓதுறதுக்கு ஒரு அழகான வரலாறு இருக்கு. அதுதான் தஸ்பீஹ் ஃபாத்திமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பு மகள் ஃபாத்திமா அவர்கள் வீட்டு வேலைகளால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. மாவு அரைச்சு அவங்க கையில தழும்பு வந்துடுச்சு. தண்ணி சுமந்து வந்து அவங்க தோள்பட்டையில வடு விழுந்துடுச்சு. இத பத்தி அவங்க கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லி போர்க்கைதிகளிலிருந்து ஒருத்தரை தங்களுக்கு வேலைக்காரியா நியமிச்சு தரச் சொல்லி அப்பா கிட்ட கேட்கச் சொன்னாங்க. 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் தங்களோட தேவையை கேட்டாங்க. அதைக் கேட்ட கருணையின் உருவமான நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உலக உதவிக்கு பதிலா அதைவிடச் சிறந்த இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை தன் மகளுக்கும் மருமகனுக்கும் கத்துக் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க 2 பேரும் தூங்கப் போறதுக்கு முன்னாடி 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் மற்றும் 34 தடவை அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்க. இது நீங்க கேட்கிற ஒரு வேலைக்காரரை விட உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். இந்த வரலாற்றில் ஒரு ஆழமான பாடம் இருக்கு. உடல் சோர்வுக்கும் உலக வாழ்க்கையோட பாரங்களுக்கும் மருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக வலிமையை கொடுக்கறாங்க. இந்த திக்ருகள் நம்ம உடல் களைப்பை போக்குறதை விட நம்ம ஆன்மாவுக்கு பலத்தை கொடுக்குது. அந்த ஆன்ம பலம் எந்த உலகக் கஷ்டத்தையும் தாங்கிக்கிற சக்தியை நமக்கு தருது. நீங்க ரொம்ப களைப்பா சோர்வா வாழ்க்கை பாரத்தால அழுத்தப்பட்ட மாதிரி உணரும்போது இந்த தஸ்பீஹ் ஃபாத்திமாவை ஓதிப் பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வேலைக்காரரை விடச் சிறந்த ஆறுதலையும் சக்தியையும் கொடுக்கும்னு நீங்களே உணர்வீங்க. இந்த திக்ர் தினமும் ஓதுவதால் நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்கள் கூறினார்கள். மேலும் இந்த திக்ர் என்ன என்பதையும் மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். லா இலாஹ இல்லா அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹ்வ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதன் பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறெவருமில்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணை யாருமில்லை. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது. அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன்.